பெரிய பேரறிஞர் இருந்தார். திருவாசகத்துக்கு அவரை உரை செய்ய சொல்றாங்க. கதிரேசன் செட்டியார் அடிகளார் அவர்கள் 51 அதிகாரங்களை கொண்ட திருவாசகத்திற்கு முதல் 4 அகவல்களுக்கு மறைமலை அடிகள் உரை செய்து விட்ட பிறகு அதில் நான் கையே வைக்க முடியாது, ஒரு மலையே பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 5, 6, 7 திருவம்பாவை, திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம் இந்த 3க்கு மட்டுமே உரை செய்தார். அவர் சொல்லுகின்றார், மறைமலை அடிகளாருக்கு மேல ஒருத்தவங்க திருவாசகத்தை உணர்ந்து அதற்கு மேற்கோள்கள் காட்டி உரை செய்த பிறகு தமிழ்நாட்டில் ஒருத்தன் பிறக்க முடியாதுன்னு அவையோர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தையாக போற்றப்படும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். இந்த சிறப்புமிக்க விழாவை ஒருங்கிணைத்துள்ள தமிழ் இயக்கத்திற்கும் மறைமலையடிகள் கல்வி அறக்கட்டளைக்கும் இந்நிகழ்வை அணி செய்து வீட்டிற்கும் பேராசிரியர் பெருமக்கள், பேரறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அனைத்துலக தமிழர் பேரவையின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைமலை அடிகள் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல. அவர் தமிழ் சிந்தனை மரபின் பேராற்றல் வாய்ந்த ஒரு பேர் இயக்கம். தமிழ் மொழியின் தனித்தன்மை, தொன்மை, செழுமை ஆகியவற்றை ஆழமாக உணர்ந்து தமிழினத்தை தமிழாகவே வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்திற்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த மறைமலையடிய அடிகள். தமிழில் பிறமொழி சொற்களின் ஆதிக்கம் அதிகரித்திருந்த காலகட்டத்தில் மொழியின் வழியாக ஒரு இனத்தின் அடையாளத்தையும் வரலாற்றையும் பண்பாட்டை நினைவு கூறுகின்றோம். அவரது சிந்தனைகளை பேசுகிறோம். அவரது தமிழ் பணியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கடமையை உணர்கின்றோம். ஒரு மொழி என்பது வெறும் தொடர்பாடல் கருவி அல்ல, அது ஓர் இனத்தின் நினைவாகும். அது ஒரு மக்களின் வரலாறு, அது அவர்களின் பண்பாடு, அது அவர்களின் அடையாளம். இந்த உண்மையை மிக தெளிவாக உணர்த்தியவர் மறைமலையடிகள். இன்று தமிழர்கள் உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்றனர். கனடா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என பல நாடுகளில் நமது அடுத்த தலைமுறையினர் வளர்ந்து வருகின்றனர். இந்த சூழலில் தமிழ் மொழியை பாதுகாப்பது என்பது தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, உலக தமிழர்கள் அனைவரினதும் கூட்டு பொறுப்பாகும். நாம் எங்கு வாழ்ந்தாலும் தமிழை வீட்டில் பேச வேண்டும், தமிழை நமது பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும், தமிழில் படிக்க. கனடா தமிழாளி பேரவை தொலைக்காட்சியின் சார்பாக ஐயா அவர்களுக்கு புகழை. அறிவன் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகளின் 150ஆம் ஆண்டு நிறைவு நாள் விழா மங்கள பெருவிழா என்று சிறப்பாக நடைபெற்று நிறைவேறி இருக்கின்ற நிலையில் அவை முறைப்படி கல்விக்கோ டிஐடி பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து சொற்பொழிவு சூறாவளி ஒன்றிய அவையில் தமிழ் சிங்கம் என்று நாங்கள் எங்கள் இளைய வயதிலிருந்து பார்த்து இன்று அருகிலிருந்து பார்க்கின்ற திராவிட கழக தலைவர் வைகோ ஐயா அவர்களுக்கும் ஏனைய தமிழ் இயக்க நிர்வாகிகள், மறைமலை அடிகள் கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள், அடுத்து உலக தமிழாட்சி மன்ற நிர்வாகிகள், இலங்கை இப்போது இருக்கின்றீர்கள். மறைமலை அடிகளார் 1876 பிறந்து 1950 நான் பிறப்பதற்கு 13 ஆண்டுகளுக்கு முன்பே மறைந்திருக்கின்றார். இன்று 150 ஆண்டுகளுக்கு பின்பும் அவருக்கு இந்த நிகழ்வு நடக்கின்றது என்றால் அவர் எவ்வாறான பணியை ஆற்றியிருக்கின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதுதான் தனித்தமிழ் இயக்கத்தின் தாக்கம்.
அவருடைய தாக்கத்தால் நான் ஈழத்தில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர்ந்திருந்தாலும் தூய தமிழ் நடைமுறையை என் பள்ளியிலே கடைபிடிக்கின்றேன். அதன் வழியிலே 20ஆம் ஆண்டு தீயநுண்ணி காலத்திலே நடந்த இணையவழி கருத்தரங்கங்களில் இணைந்து கொண்டவர் தான் இந்த தினேஷ் என்ற மாணவர். அவருடைய உரை நடந்த போது அவரை பின்பு நான் தொடர்பு கொண்டு, தம்பியினுடைய பேரில் இருக்கின்ற வடமொழி கிரந்த எழுத்தை அகற்றி அதுக்கு பதிலாக தமிழ் எழுத்து விட்டு உன் உரையிலே வாழ்க்கையிலே நீ தூய தமிழை கடைபிடிக்க வேண்டும், நல்ல தமிழ் நடைமுறைகளை பண்பாட்டை கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் விட்டேன். அவர் இன்று தமிழ்நாட்டு அரசின் தூய தமிழ் பட்டாளர் என்ற விருதை பெற்றிருக்கின்றார். அதுபோன்று பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். இதை ஏன் நான்